வீடியோல வந்து கரெக்ட்டா ஒரே ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்தா போதும். ஸோ பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி எங்க எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, சார்ட் அனலைஸ் பண்ணி எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல வந்து நெறைய பேர் வந்து என்ன டைம் ஃப்ரேம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு 5 மினிட்ஸும், அத அனலைஸ் பண்றதுக்கு 1 ஹவர் நம்ம வச்சிருப்போம். ஸோ 1 ஹவர் பொறுத்தளவு பாருங்க, நேத்து மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்திருக்காங்க. இந்த புல் பேக்கோட நேத்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ ட்ரெண்ட பொறுத்தளவு நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட்ல இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ ப்ரீவியஸா ஒரு நல்ல ஃபால் ஆனதுக்கு அப்புறம், இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் தான் வச்சிருக்கேன். 1 ஹவர்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம அந்த லெவல்ஸ மார்க் பண்ணிக்க போறோம். நேத்து இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓப்பன் பிரைஸ்ங்கும்போது ஒரு பையர் கேண்டிலா இருக்கும்போது, அதோட ஓப்பன் பிரைஸ் பாருங்க இங்க கீழ வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் எது வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ். செல்லர் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸோட ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ நியர் பையும் ஒரு செல்லர் இருக்கனால நான் அந்த லெவல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்டோட கேண்டில் பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ இத நான் 1 ஹவர்ல காட்டுறேன். 5 மினிட்ஸ்ல வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேடுக்கு போயிரலாம். 5 மினிட்ஸ்ல பாருங்க. ஸோ இது 1 ஹவர்ல மார்க் பண்ண லோ, ஹை சரிங்களா? அதாவது இந்த லோ வந்து பையரோட ஓப்பன் பிரைஸும், இந்த ஹை வந்து செல்லரோட ஓப்பன் பிரைஸும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் எக்ஸாக்ட்டா கீழ வந்து பையிங்கான லோ பிரைஸ தொட்டுட்டு தான் ஸ்வீப் பண்ணிட்டு அடுத்தடுத்து மேல போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவ மேல போம்போது அடுத்த லோ வரல. வராம நம்ம ப்ரீவியஸா ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண அந்த ரெசிஸ்டன்ட பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ 1 ஹவர்ல மறுபடியும் போய் காட்டுறேன். 1 ஹவர்ல நம்ம மார்க் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா இங்க தான். ஸோ இது வந்து 1 ஹவரோட லோ. இது ஃபர்ஸ்ட்டா மார்க் பண்ண ஹை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இத வந்து நம்ம க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, அடுத்த செல்லரோட ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த லெவல்ல போய் நம்ம மார்க் பண்ணிருவோம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் அடுத்து போறதுக்கான பாசிபிள் இருக்குங்கிறனால, நம்ம அந்த லெவல மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாரி அடுத்த லெவலையும் போய் ஒரு பிரேக் குடுத்துட்டு, அந்த இடத்திலேயே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இங்கேயும் மறுபடியும் 1 ஹவர் சார்ட்க்கு மறுபடியும் போயிட்டு, அடுத்த லெவல் நமக்கு எங்க வந்து ஹை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மேல லெஃப்ட் சைட்ல பார்க்கணும். லெஃப்ட் சைட்ல 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. நியர் பையா 2 இருக்கனால எது மேல இருக்கோ அதோட ஓப்பன் பிரைஸ். ஸோ இந்த லெவல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லெவல் மார்க் பண்ணிட்டு, மறுபடியும் என்ன பண்றோம்? 5 மினிட்ஸ் போயிருவோம். ஸோ 5 மினிட்ஸ்ல அந்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்க இருந்து மறுபடியும் டிராவலிங் லெவல் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது மறுபடியும் பிரைஸ் பிரேக் டவுன் ஆகி அந்த அந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு நின்றுருக்காங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டா எவ்வளவு ஹை போகும் அப்படின்னா, லாஸ்ட்டா ஒரு 1 ஹவர்ல நம்ம பார்க்குறோம். பாருங்க. இதுக்கப்புறம் இங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு இந்த லெவல்ல நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஃபைனலா. ஸோ அந்த லெவல்ல தான் பிரைஸ் எக்ஸாக்ட்டா பாருங்க 1 ஹவர்லயே காட்டுறேன். ரிஜெக்ட் ஆயிருக்கு. 5 மினிட்ஸ் போயிரலாம். ஸோ அந்த லெவல்ல இருந்து தான் ரிஜெக்ட் ஆயிட்டு கீழ பிரைஸ் அடுத்தடுத்து கீழ வருது. இதே மாரி தான். கீழ வரும்போதும் 1 ஹவரோட சப்போர்ட் அடுத்தது எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ கீழ வரும்போது அடுத்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த பையரோட ஓப்பன் பிரைஸ் தான் அடுத்த சப்போர்ட். அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கா இந்த கேண்டில் பிரேக் வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அடுத்த பையரோட சப்போர்ட்க்கு கீழ வந்துரும். அடுத்த பையரோட சப்போர்ட்க்கு கண்டிப்பா வந்து பிரைஸ் கீழ வந்துரும். அடுத்த பையரோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் கண்டிப்பா அடுத்தது வந்துரும். ஸோ அதே மாரி இங்கேயும் பிரேக் டவுன் ஆகி உள்ள வந்து மறுபடியும் பிரேக் டவுன் ஆகி வெளிய போயிருச்சு. ஸோ இந்த மாரி 1 ஹவர் யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா வந்து எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும். ஸோ ஓவராலா இங்க போயிட்டு நம்ம பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். கீழ வந்ததுன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.